லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. If you read the Gospel of Luke chapter 19 verse 28, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். after Jesus had said this, he went on ahead, going up to Jerusalem. இங்கே இதற்கு முன்னாலே பார்க்கும்போது ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். When we see here, before this, Jesus has performed many miracles. ஏராளமான அதிசயங்களை செய்தார். Many wonders he has done. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு He finished everything. வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாம் விட்டு அவர் முந்தி நடந்து போனார். Bible says he finished everything and he went ahead. Bible says. ஒருத்தர் பெருந்திரள் கூட்டத்தில் வந்து கொண்டிருந்தவர் திடீரென்று வேகமாக முன்னாலே நடந்து போகிறார் என்றால் அவர் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. So a person is walking in the crowd and suddenly he moving ahead means there is something special. ஆண்டவர் இயேசு சிந்திக்க ஆரம்பித்தார் என்று நான் கருதுகிறேன். And I say Lord Jesus started thinking. எல்லாரையும் விட்டு அவர் முந்தி போன வேளையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சிந்திக்க ஆரம்பித்தார். And when he went ahead of all the people means he started thinking the things happened in his life. நாம் ஏராளமான பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். We have helped many people. ஏராளமான பேரை சுகப்படுத்தி இருக்கிறோம். We have healed many people. ஏராளமான பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறோம். We have fed many people. வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இருக்கிறோம். We have healed the sick. மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறோம். We have raised the dead. இந்த சமுதாயத்துக்கு ஏராளமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம். We have done so many good things for this society. இப்பொழுது யார்தான் என் கூட இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டுமே என்று அவருடைய இதயத்தில் ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. Now there is a thought in the heart of Jesus, who is with me? He want to know that. என்னோடு கூட நிற்பவர்கள் யார் என்பதை அவர் அறிய விரும்பினார். Jesus want to know who is going to stand with him.